சாட்டர்டே சண்டே நல்லா ரிலாக்ஸ்டாக தூங்கி எழுந்திரிச்சு மண்டே மார்னிங் 5 மணிக்கெலாம் எழுந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வழக்கம் போல் 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு எழுந்திரிக்கலாம்னு சொல்லி எழுந்திரிக்கும் போது டைம் பார்த்தா மணி 5:30 ஆயிடுச்சு. கடகடன்னு எழுந்திரிச்சு காலை வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாச்சு. மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பச்சை பட்டாணி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா மையம் அரைஞ்சதுக்கு அப்புறம் பன்னீர், உப்பு, கார்ன்ஃபிளவர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதெல்லாம் பால்ஸ் மாதிரி பிடிச்சி எண்ணெயில் போட்டு லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது லோ ஃப்ளேமில் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டுங்க, நம்ம வேற வேலையை செய்யலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜீரகம் போட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, ஒரு 10 முந்திரியை சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 தக்காளியும் அரைச்சி சேர்த்து தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்து நம்ம வறுத்து வச்சிருந்த பட்டாணி பன்னீர் பாலையும் இது கூட சேர்த்து வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிட்டு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு குழந்தைங்களையும் சிறப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. பாய்.